எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்ரோ பார்க்கிங்கை பத்தின விஷயம் தான். நேத்து நைட்டு எப்பவும் போல பைக்கை வந்து மெட்ரோ பார்க்கிங்ல மீனம்பாக்கம் மெட்ரோ பார்க்கிங்ல விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். பைக் எடுக்கும்போது பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. சரி, ஓகே, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பஞ்சர் கடை தேடி பார்த்தேன். எந்த பஞ்சர் கடையுமே கிடைக்கல. அதனால நைட்டு வந்து என்னோட பைக்கை வந்து மெட்ரோ பார்க்கிங்லயே விட்டுட்டு காலையிலே வந்து பைக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பைக்கை வந்து மெட்ரோ பார்க்கிங்லேயே விட்டுட்டேன். ஓகேங்களா? எவ்வளோங்க ஹால்ட்டுக்கு நைட்டு சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, சார் ரஃபா ஒரு 70 ருபீஸ் வரும் சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பைக்கை வந்து விட்டுட்டு காலையிலே வந்து பைக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கார்டை கொடுத்து அவுட் போடுறேன். என்ன சொல்றாங்க, 120 ருபீஸ் சார்ஜ் ஆகுது அப்படின்றாங்க. என்ன சார், எனக்கு புரியலையே, எதுக்காக சார் 120 சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். இதுக்கே நேத்து நைட்டு 11:30 மணிக்கு நான் வண்டியை அவுட் எடுத்துட்டு திருப்பி இன் வச்சேன். அதாவது பைக்கை வெளியில எடுத்துட்டு திருப்பி பஞ்சின் வச்சுற மாதிரி இன்னும் வச்சுட்டு பைக் பார்க் பண்ணிட்டேன் 11:30 கிட்டத்தட்ட. ஸோ இந்த 120க்கான ஸ்பிளிட் அப் அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நைட்டு 11:30 இருந்து 1 மணி வரையும் 25 ருபீஸா. ஏன்னா நான் மெட்ரோல டிராவல் பண்ணலையா, அதனால 25 ருபீஸா. நைட்டு 1 மணில இருந்து காலையில 4:30 மணி வரையும் நைட்டு ஹால்ட்ன்றதால 50 ரூபாயா. காலையில 4:30 மணில இருந்து நான் காலையில 8:30 மணிக்கு அரௌண்ட் 8:30 மணிக்கு நான் வண்டி எடுத்தேன். அதுக்கு வந்து 25 ருபீஸா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 70 பிளஸ் 25 பிளஸ் 25 120 ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்றாங்க. மனசாட்சி இல்லைங்களா? ஓ, 120 ரூபாயாங்க நைட்டு ஹால்ட்டுக்கு. அதுவும் அவங்க கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்றேன், சார் என்கிட்ட மெட்ரோ கார்டு இருக்கு, நான் டெய்லி மெட்ரோல போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன், பைக் பஞ்சர் ஆனதெல்லாம் நான் இங்க வந்து வண்டியை நிறுத்திட்டு போறேன், ஒரே ஒரு நாள் மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே சார், நீங்க கார்டு வச்சிருந்தீங்கன்னா நீங்க கார்டுலயே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும்னு சொன்னதால நான் போட்டேன். ஆனா 120 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. நீங்க யாராவது இந்த மாதிரி பைக்கை மெட்ரோல நைட் டைம்ல பார்க் பண்ணிட்டு அதிகமா எக்ஸஸா அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சிஎம்ஆர்எல் தயவு செய்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுங்க. நைட் ஷிஃப்ட் இன்ஜினியர்ஸ்லாம் வண்டியில போயிட்டு வீட்டுல இருந்து வண்டி எடுத்துட்டு போயிட்டு மெட்ரோல பார்க் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி காலையில வந்து வண்டி எடுக்கிறாங்கன்னா 70 ரூபாய் 80 ரூபானா கூட ஓரளவுக்கு அதுவே ஜாஸ்தி தான். பட் இருந்தாலும் 120 ரூபான்றது அன்அக்செப்டபிள். தயவு செய்து இந்த பாலிசிஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் டியூன் பண்ணுங்க. மக்கள் நல்லதுக்காக சொல்றேன். நான் ரொம்ப சஃபர் ஆனேன். என்ன மாதிரி நிறைய பேர் சஃபர் ஆயிருப்பீங்க. சஃபர் ஆனவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.